ஹலோ கைஸ், ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா, ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லவ் கண்டென்ட் பற்றி பேசலாம். நம்ம ஆல்ரெடி தர்ஷிகா லவ் கண்டென்ட் வெறும் அந்த ஸ்கூல் டாஸ்க் மட்டும் வச்சு பண்ணதுக்கே நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ எனக்கு புரியுது, நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பிக் பாஸில் எப்பயுமே சீசன் அது ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்கும் தான். அது எய்தர் பொய்யோ உண்மையோ எனக்கு தெரியாது. உள்ள நிஜமாகவே லவ் பண்ணுவாங்களா, இல்லை அந்த கண்டென்ட்காக பண்ணுவாங்களா, வெளில வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஃபஸ்ட் சீசன்லேருந்து போயிட்டுருக்கு. அது என்ன சொல்கிறது, லாஸ்ட்லியா கவின்லேருந்து அதுக்கப்புறம் வந்து பாவனி அவங்களது பண்ணுற வரைக்கும் அது ஒவ்வொரு சீசனில் அது ஒன்று போக தான் செய்யும். இந்த சீசன் அது வந்து இவ்வளோ நாள் வரலை அப்படிங்கும்போது பிக் பாஸே அது கல்யாண மாலைன்னு ஒரு டாஸ்க் வச்சு கூட என்னமோ கனெக்ட் பண்ணி பார்த்தாரு. அது அப்போல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, அப்படி யார் தான் உள்ளெல்லாம் லவ் கண்டென்ட் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் தர்ஷிகா விஷால் ஸ்கூல் டாஸ்க்லேருந்தே கொஞ்சம் உள்ள உண்மை பொய் அப்படி கலந்த மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது உண்மையாக தான் இருக்கும் போல இருக்குது. இல்லை கண்டென்ட் அந்த கேம் முடிகிற வரைக்கும் உண்மையாக இருக்குமா, வெளில போய் உண்மையாக இருக்குமான்றது நம்மளுக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் அந்த கேம் வரைக்கும் அது ஃபுல்லாகவே கொண்டு போகணும்னு டிசைட் பண்ணது தர்ஷிகா விஷால் போல் தெரியுது. முக்கியமாக தர்ஷிகா அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் வந்து அருண் வர்ஷினி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். வர்ஷினி க்ரஷ் இருக்குன்னு ஜெஃப்ரி கிட்ட வர்ஷினியே சொல்லியிருக்கான். அதான் அருண் மேலே க்ரஷ் இருக்குன்னு ஜெஃப்ரி கிட்ட வர்ஷினியே சொல்லியிருக்காங்க. அவர் அப்படியே கேட்டார், இது கேம்குள்ளவா, அந்த ஸ்கூல் டாஸ்க்குள்ளவா, இல்லை நிஜமானா இல்லை நிஜமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்று போயிட்டுருக்கு. ஆனால் அருணுக்கு வெளில ஆள் இருக்குது, நம்மளுக்கு தெரியும் அர்ச்சனான்னு, அது அவங்களுக்கும் தெரியும். ஆனாலும் அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ அந்த கண்டென்ட் லவ் கண்டென்ட் கொடுத்தா தான் இங்கே சர்வைவ் ஆக முடியும்னு இவங்க மைண்டில் வந்துருச்சா என்னன்னு தெரில. இது வர்ஷினிக்கு வந்தது ஆச்சரியம் இல்லை. தர்ஷிகாக்கு ஏன் அப்படி தோணுச்சுன்னு தான் எனக்கு புரியல. அவங்க ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட்டு அதை இன்னும் கொஞ்சம் வெளிப்படுத்தாமல் 40% வெளில 200 ஸ்ட்ராட்டஜியை கொடுத்தவங்க 60%க்கு லவ் கண்டென்ட் உள்ள போய் மாட்டிக்குவாங்களோ அப்படின்னு தோணுது. இது நிறையவே தர்ஷிகா விஷால்னு இப்போ மீம்ஸ்லலாம் போயிட்டுருக்கு. எனக்கு தெரியல எப்படி போகணும். இது ஒன்று போயிட்டுருக்கு. சரி, இது ரெண்டும் கூட விட்டுருங்க, சரி தப்புன்றது. ராணுவது கொஞ்சம் லிமிட் தாண்டியே போயிட்டுருக்க மாதிரி ஒரு விஷயம் வருது. ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து அந்த ஸ்கூல் டாஸ்கில் பவித்ரா கூட வந்து பவித்ரா, அதாவது அது ட்ரையாங்கல் லவ் மாதிரி போகும். சத்யா, பவித்ரா, ராணவ் அப்படிங்கிற மாதிரி போகிற பட்சத்தில் ராணவ் வந்து அது ஸ்கூல் டாஸ்க்காக பண்ணார், ப்ராங்காக பண்ணார் அப்படின்னு பார்த்தா, அவரோட பிஹேவியர் இப்போல்லாம் பார்த்தா அவர் நிஜமாகவே பவித்ராக்கு வந்து லவ் கண்டென்ட் அப்படிங்கிற விஷயத்தை கிரியேட் பண்ணோங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் அவங்க அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு டாஸ்க் வைஸுமே அப்பயே சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? பட் ஆனால் இவர் வந்து அதை விடாமல் அவங்க வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு இது திருப்பி திருப்பி கண்டினியூ ஆகிட்டுருக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோஷியல் மீடியாவில் ஒரு சிலதெல்லாம் பிக்சர்ஸ்லாம் போகுது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து எங்கே போய் உட்காருது, இல்லை எங்கே வந்து மற்றவங்க கூட மிங்கில் இருக்குது அப்படிலாம் அங்கெல்லாம் இருக்கும்போது ராணுவ போய் அந்த இடத்துல டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. இது அருண்கிட்டையுமே ஒரு இடத்துல வந்து ராணுவ சொல்லியிருப்பார், நான் வந்து லவ் பண்ணுறது அப்படி இப்படி என்னடா சொல்கிற அப்படின்னும் போது, இது எப்பட்றா இது அப்படின்னு சொல்லும்போது பண்ணுற அப்புறம் என்னடா வெளில போகிற வரைக்கும் பண்ணிக்க வேண்டியது தான், அதுக்கப்புறம் பாய் சொல்கிற வேண்டியது தான் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாரு. ஸோ ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸ் கூட நீங்கள் விளையாட போகிறீங்களா ராணவ்? நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி எலிமினேட் ஆகிருக்க வேண்டியவங்க. ஏதோ அந்த ஸ்கூல் டாஸ்கில் தப்பிச்சிட்டீங்க, ரியா மாட்டிக்கிட்டாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இருக்க சான்ஸை நல்லபடியாக யூஸ் பண்ணி இந்த கேமில் நீங்கள் ஸ்கோர் பண்ணுவீங்கன்னு பார்த்தா, நீங்கள் லவ் கண்டென்ட்டுங்கிற பேரில் இன்னொரு பொண்ணோட எமோஷன்ஸ் கூடவும் விளையாடிட்டு உங்கள் பேரை ரிப்பேர் ஆக்கிக்குவீங்களா, என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல. இதில் அத்தனைக்கும் அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரிஞ்சப்பறம் நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணுறது சரியில்லை ராணவ். ப்ளீஸ் பார்த்து பண்ணுங்கள். இதே தர்ஷிகா விஷால்னு வரும்போது தர்ஷிகாவே ஆப்வியஸாக அதுக்குள்ளே போய் அந்த ட்ராப்பில் மாட்டிட்டாங்க. அதனால் அது அவங்க எடுத்த டெசிஷன், அதுக்கு அவங்க தான் பொறுப்பாக முடியும். வர்ஷினி தான் ஆப்வியஸாக அவங்களுக்கு தெரியும் வெளில ஆள் இருக்குன்னு, இருந்தாலும் அதை அவங்க எப்படி கொண்டு போகிறாங்கன்றது அவங்களோட விஷயம். பட் ஆனால் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு பொண்ணுகிட்ட நீங்கள் திருப்பி இதை போய் பண்ணி நீங்கள் கேமில் சர்வைவ் ஆகணுன்றதுக்காக அந்த பொண்ணை பர்சனலாக டிஸ்டர்ப் பண்ணுறது எந்த வகையிலும் சரியில்லை. ஸோ நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் ராணவ். அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ கைஸ்.